பயம் எம்புட்டு நேரமாச்சு இன்னும் ஆளே காணாம. வரட்டு தோலை உரிச்சு ராஜகடையா இருக்குது. என்ன இது சந்தனம் பூவு ஒரே தடபடலா நிறுத்து நிறுத்து. ஆட்ட கட்டியா கட்டின தண்ணி காமிச்சியா காமிச்சேன். யாருக்கு? ஆட்டு புல்லு போட்டியா ஓட்டேன். சந்தோஷம். அவன் எங்க போயிட்டு வர்றாப்புல? யாரு? ஐயாவா? திருவிழாவுக்கு. திருவிழாவுக்கு இந்த கொள்ளங்க உருண்டை, அம்மாவுக்கு பூவு, இந்த வாழைப்பழம், முறுக்கு. வர்ற வழியில குரங்குக்கு பாதி போட்டேன், பாதி உணவு கொண்டாடுனேன். தின்னு. ஆமா, திருவிழாவுக்கு தனியா போனியா? யார் தனியா போவான்? என்ன மாதிரி வாலிபன் தனியா போவானா? என்னுடைய சோடி பூங்காவனத்தோட அப்படி போனோம். கொஞ்சம் ஆட்டத்தை நிறுத்து. ஆமா, ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வெளியில போலாமா? என்னப்ப பெரிய வயசு, இந்த வயசுல போறாம எந்த வயசுல போறது? உன்ன மாதிரி கலர் வாங்க போறது. அடிக்கிறீங்க. அவன் செஞ்ச வேலையை கேட்டாடி. என்ன செய்யறான்? அந்த பூங்காவனத்தை கூட்டிக்கிட்டு திருவிழாவுக்கு போயிருக்காண்டி. ஏண்டா ராஜா, பூங்காவனத்தை கூட திருவிழாவுக்கு போன? சரி சரி, போய் தூங்கு. சோறு போட்டு வச்சிருக்கா கண்ணு. ஆமா, தலையில வச்சு வெட்டி பாய போடா, போய் முழுங்க. தாய் இல்லாத புள்ள இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? தாய் இல்லாத புள்ள பேய் மாதிரி நீ ஒருத்தி இருக்கிறிய. அறிவட்டவள, ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை கூட்டிட்டு இந்த தடிப்பைய ஊற சுத்துறானே, அது அவன் அப்பனுக்கு தெரிஞ்சா என்னடி ஆகுறது? நீங்க கூட சின்ன வயசுல என்ன கூட்டிட்டு எங்கெங்கயா சுத்துனீங்க? ஒன்ன கூப்பிட்டு சுத்துறதுக்கும் ஒரு பொண்ணை கூப்பிட்டு சுத்துறதுக்கும் வித்தியாசம் இல்ல. இவனை கூப்பிட்டு நான் சுத்தணும் கழுத, இவன் என்ன கூட்டிட்டு சுத்துனா? அவளும் அப்படிதான் கூப்பிட்டு அவன் கூப்பிட்டா போறதா? தடிப்பைய நான் தானடி அவன் துப்பு கட்டவள. போதும் நிறுத்துங்க. என் நாட்டை ஒருத்தி வந்தானா அவனும் புத்திசாலி ஆயிடுவான். ஒன்னாட்டி ஒருத்த வந்தா அவ நீ வளர்ந்து நான் முட்டாளா இருந்து பல்ல உடச்சு பல்ல. போதும் நீட்டாதீங்க கம்பை. இந்தாங்க ஒரு விழாங்க அவருண்ட கையில விடு. உங்க கையால இந்த பூவை என் தலையில வச்சிடுங்களேன். கத்துறீங்க, தலையா பூவை வைங்க. அந்த குறைனா குறைக்கிறியா? ஒரு கொட்டி ஒரு சட்டிய தின்றியப்பா. புலமை போட்டி என்ற பெயரால் புலவர் கூட்டத்தையே அவமதித்துக் கொண்டிருக்கிறார் அந்த மன்னர். ஆணவத்தில் ராவணனையும் மிஞ்சி விட்டார் அந்த படுபாவி. அக்கம் அக்கம், ஆசு, மதுரம், சித்திரம், வித்தாரம், இந்த நால்வகையிலும் கவிவாடி தேர்ந்த உண்மை தெற்கிருக்க சொன்னதாக அறிந்தோம் ஐயா. அது இருக்கட்டும் ஐயா. ஆமாம், உம்மை ஒரு மூட்டை நெல் குத்தச் சொன்னாராமே, கவிக்கை உலக்கை என்று கருதி விட்டானோ? இருந்தாலும் இந்த புலவருக்கு கிடைத்த தண்டனைதான் பெருங்கொடுமை. அது என்ன ஐயா? அதை அவரிடமே கேளும். எனக்கு களி சமைக்க தெரியாதாம், அதனால் களி சமைக்க போ என்றார். போதும், நம்மையெல்லாம் முட்டாளாக்கி அவன் மகளுக்கு ஒரு முழு முட்டாளையை கவனாக்க வேண்டும். அது நல்ல யோஜனை. எப்படி ஐயா முடியும்? அவள் தான் என்னென்னவோ கேள்விக்கணைகளை வீசுகிறாளே. வீசட்டுமே, பதில் சொன்னால் தானே சரியா தவறா என்று தீர்மானிப்பார்கள். மௌனத்திற்கு எத்தனை விதமாகவும் விளக்கம் கூறலாம் அல்லவா? வாதத்தால் வெல்ல முடியாததை வஞ்சகத்தால் தான் வீழ்த்த வேண்டும். அது சரி, விளக்கம் கூறுவதற்கு நாம் அனைவருமே போகலாம். ஆனால் மௌனம் சாதிப்பதற்கு ஒரு மடையரை தேடி பிடிப்போம். மடையன் என்றால் சாதாரண மடையன் அல்ல, மகா மகா மகாமடையனாக தேர்ந்தெடுக்க வேண்டும். கிடைப்பான் ஐயா. இந்த உலகத்தில் புத்திசாலிகளுக்குத்தானே பஞ்சம். பாருங்கள் போகலாம். என்னங்க, நேற்று நான் ஒரு கெனா கண்டேன். என்னவா? நேற்று தகுந்த கனாதானா? ஆமாங்க. நம்ம ஆடெல்லாம் பொண்ணா புழுக்க போட்டுச்சா? அது நீங்க நம்ம சின்னையா அவன் ராஜா மாதிரி பட்டு நகைகளுமா போட்டுக்கிட்டு பல்லாக்கு மேல ஊர்வல வர மாதிரி கெனா கண்டேன். என்னங்க? ஆமா, அலமேலு கனவை நல்லா கவனிச்சு பாத்தியா? நல்லா தாங்க பார்த்தேன். நம்ம சின்னையா பல்லாக்கு மேல போனானா இல்ல பல்லாக்க தூக்கிட்டு போனானா? இதாங்க வெடி காலம்பர கண்ட கனா அப்படியே பலிக்குன்னு சொல்லுவாங்க. ஐயோ, அப்படியா? அப்ப நான் கண்ட கனவும் பலிக்கும் போல இருக்க. நீங்க என்ன கண்டீங்க? ஐயோப்பா, உன்கிட்ட சொல்லவே முடியாது, உடம்பே சிலுக்குதே. சொல்லுங்க. சொல்றேன். ஒரு அழகான பொண்ணு, நான் அவளை 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிக்க மாதிரி ஒரு கனவு. உங்களுக்கு 2ஆம் தாரமா? சொன்ன உனக்கா? என்னது? ஐயோ ஐயோ, குடுதண்ணி கொதிக்குது. ஐயா நல்லா கொதிக்குது. 1 அடி 5 அடி சொப்பை தூக்கி போட்டு ஐயா. என்னங்க, 2ஆம் தாரமா? 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 2ஆம் தாரமா?
தாயே, மாகாளி, லோகமாதா, நாடெல்லாம் தேடி அலைகிறோம், நீயாவது கருணை காட்டக்கூடாதா? தாயே, நாங்கள் பொண்ணை கேட்டோமா பொருளை கேட்டோமா? ஒரு மடையனைத்தானே கேட்கிறோம், அதையாவது தரலாகாதா? தம்பி, 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 ஏண்டா வெட்டக்கூடாது? அப்பவுக்கு சொத்தா அப்படித்தாண்டா வெட்டுவேன். அதற்கில்லை, இப்படி நுனிக்கடையில் இருந்து கொண்டு அடிக்கடையை வெட்டலாமா? பைத்தியக்காரா, இங்க உட்காந்து வெட்டுனாதான் கிளை சீக்கிரம் முறிஞ்சு கீழே விழுவும். இது தெரியலையே பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. புலவரே, நாம் தேடி வந்த ஆள் இவன் தான். சரியான முட்டாள், பார்க்க அழகாகவும் இருக்கிறார். கொஞ்சம் கீழே இறங்கி வா அப்பனே. வர முடியாது மகனே. என்னடா அப்ப மகன், யார் நீங்களா? முரட்டி சென்று வரமாட்டான் போல் இருக்கிறது. வேறு முயற்சி செய்யலாம். பலே பலே. யாரும் ஆட்டிட்டு போறேன், ஆட்ட தொட்டிட வெட்டி விட. தம்பி தம்பி தம்பி, அவனை விட்டு விடு. உன்னை மரத்திலிருந்து கீழே இறக்குவதற்காகத்தான் இதை செய்தோம். ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? யார் நீங்கள்லாம்? ஆஹா, என்னே சிருஷ்டியின் விசித்திரம். முகத்திலே முழு நிலவு, அகத்திலே அமாவாசை. தம்பி, எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். உதவியா? அடப்பாவிகளா, அது அப்போ சொல்லியிருந்தா மழாந்து இறங்கி வந்து செஞ்சிருப்பனே. என்ன உதவி செய்யணும்? உங்க வீட்டு ஆட்டுகளை எல்லாம் 4 நாளைக்கு பேச்சு கொடுக்கணுமா? இல்லை 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 இல்லை, நீ எங்களோட நகரத்துக்கு வந்து 4 நாட்கள் தங்கி இருந்தால் உனக்கு பொன், பொருள், ஆடை, ஆவரணம் எல்லாமே கொடுப்போம். 4 நாள் தங்கி இருந்தா பொண்ணு, பொருள், ஆடை, ஆவரணம் எல்லாம் என்னடா இது? அப்ப சோறு யார் போடுறது? கூட கூடையா கிடைக்கும். லட்டு தட்டு தட்டாக தருவோம். என்னடா இது? தட்டு தட்டா லட்டு கிடைக்குமா? ஆமா, 4 நாளைக்கு நான் உங்க கூட வந்துட்டா என் ஆட்டுகளுக்கெல்லாம் யார் தலை உடைச்சு போடுறது? மரத்திலிருந்து இலைகள் தாமாகவே உதிர்ந்து விடும். யாரு ஆட்டுகள் எல்லாம் கட்டுறது? தாமாகவே கட்டிக்கொள்ளும். காளியாத்தா கோயிலுக்கு யாரு விளக்கு போடுறது? யாரு கூட்டி பெருக்கிறது? எல்லாமே தாமாகவே நடக்கும். எல்லாம் தாமா. என்னடா அதிசயம். சரி, ஏதோ உதவி வீட்டு கஞ்சிருக்க, 4 நாளைக்கு வர்றேன். நான் போயிட்டு வர்றேன். தாமா தலை உதிரும், தாமா தின்னுட்டு தாமா போய் அடைஞ்சுக்கங்க. இல்லாட்டி தாமா நரி வந்து தாமா தின்னுடும். ஜாக்கிரதை. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வர்றேன். நட நட, முதல்ல கோயில், அப்புறம் தான் வெளியில நட. காளியாத்தா, போயிட்டு வந்துடுறேன். உனக்கு எல்லாம் தாமா நடக்குமா? புள்ளியர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. 4 நாள் திரும்பி வந்துடுறேன். ஆனா 4 நாள் உன்னை தனியா எப்படி விட்டுட்டு இருக்கிறன்னு தான் எனக்கு காவலையா இருக்கு. போயிட்டு வரட்டுமா? சாப்பிடுதாரு. போயிட்டு வரேன். போலாமா? போலாமா?